இன்றைக்கி மார்னிங் பால் ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துட்டு இருந்துச்சு. எப்போவுமே நம்ம வீட்டில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பால் வாங்கிறது. ஏன்னா பாப்பா காலையில் மட்டும்தான் குடிப்பா. டீக்கு தான் மற்ற பாலெல்லாம் யூஸ் ஆகும். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்கிறது. பாலை வாஷ் பண்ணி ஒரு சைடில் கேஸில் வச்சுட்டு இன்னொரு சைடில் சாதம் வச்சுருந்தேன். பால் கொதிச்சதும் பாப்பா இன்றைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மினி இட்லி தான் கேட்டிருந்தா. அதனால் இட்லி ஊற்றி வச்சுட்டு இன்னொரு சைடில் டீ வச்சுருந்தேன். டீ கொதித்ததும் இன்றைக்கும் சாம்பார் செய்யலான்னு சொல்லிட்டு பருப்பை குக்கரில் போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி 3 பேருக்குமே சாம்பார் ரைஸ் தான். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு வேலை கம்மியாக தான் இருந்துச்சு. சாம்பாரை தாளிச்சிட்ட பிறகு ஆல்ரெடி டீ ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஃபில்ட்ரு பண்ணி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரஸ்க் வச்சு கொண்டு போய் சாப்பிட்டு வந்த பிறகு பாப்பாவுக்கு சாம்பார் ரைஸும் இட்லியும் பேக் பண்ணி 3 பேரும் ஸ்கூலுக்கு போனோம். பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்தோம். பாப்பா கொஞ்சம் அழுதுகிட்டே தான் போனால், ஆனாலும் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுட்டு வந்த பிறகு என் ஃப்ரெண்டு இங்கே கச்சோடி கொடுத்தாங்க. டெல்லியிலேருந்து அவங்க இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. ஹோம்மேடு கச்சோடி கொடுத்தாங்க. நம்ம கச்சோடி பூரி மாதிரி பார்ப்போம். இங்கே பாருங்கள், அடை மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அவங்க பையனுக்கு செஞ்சாங்களாம், ஏஞ்சலுக்கும் கொடுங்கன்னு சொல்லி காலையிலேயே கொடுத்தாங்க. ஆனால் பாப்பா சாப்பிட மாட்டா கச்சோடியெல்லாம். அதனால் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது போக கொஞ்சமாக மேகி மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுக்கிட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு சாம்பார் ரைஸை பேக் பண்ணிவிட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டேன். இப்படி தான் இன்றைக்கி போச்சு.